என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தேர்தல் பணியை முன்னெடுத்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் மகளிர் படையினர் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்குகளை சேகரிக்க துவங்கினர். தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் சார்பில் ஸ்டாலின் மகளிர் படையினர் உருவாக்கப்பட்டது. இவர்கள் கழக ஆட்சியில் செய்த பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்குகளை சேகரிக்க மகளிர் படையினர் உருவாக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இப்பணிகள் இன்று துவங்கிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான அன்பரசன் ஆணைக்கிணங்க ஸ்டாலின் மகளிர் படையினர் இன்று தேர்தல் பணியை முன்னெடுத்தனர். முன்னதாக திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலரும் வேளாண் ஆத்மகுழு தலைவருமான வழக்கறிஞர் பையனூர் சேகர் தலைமையில் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சசிகலா, ஒன்றிய மகளிர் துணை அமைப்பாளர் லீலா கருணாகரன், தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளரும் பாக மகளிர் தலைவிமான திலகவதி உள்ளிட்ட மகளிர் படையினர் ஒவ்வொருவராக வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகள் எடுத்துக் கூறி திமுகவுக்கு ஆதரவு திரட்டினர். நிகழ்ச்சியில் ஸ்டாலின் மகளிர் படையினர், திமுக நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர். தெரியும் போது அவங்கள அப்படியே கேமரா எடுங்க. என் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்களோட சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். முதலமைச்சரா இல்லை, உங்களுடைய பாதையா பேச விரும்புகிறேன். குழந்தைகளை நான்கும் உழைக்கிற வாழ்க்கைய கஷ்டங்களை குறைக்கணும்னு உண்மையான அக்கறையோட செஞ்சுப்பாங்க. நான் முதலமைச்சரானதும் மாநிலத்தையே தன்னுடைய தோல்ல தாங்கி பிடிக்கிற தமிழ்நாட்டின் பெண்களுக்கு உண்மையான தேவை எது, யாரையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு சுயமா நான் தேவை. அப்படி உருவானதுதான் கலைஞர் கடனையும் உங்கள் விருப்பத்தையும் ஏகத்தைத்தான் புதுமை பெற்றிட்டத்தை உருவாக்குறோம். ஏன்னா சாப்பாடு சமைக்கிறது. ஏன்னா எந்த தாயும் தன்னுடைய குழந்தை காலையிலே பெருமை தொற்று பள்ளிக்கூடத்தில் அதில் ஒரு லிஸ்ட் கால் கொடுக்குறீங்களா? கூட யாரோ கட்சி என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.